சாரியில் ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா யாருமே சேம் டே ஷிப் பண்ணுறதே கிடையாது. டே ஒன்லேருந்து இன்னை வரைக்கும் சாரி என்னைக்கே ஆர்டர் பண்ணுறீங்களோ சேம் பிஸ்னஸ் டே அன்னைக்கே சாரியை எங்கள் சைட்லேருந்து. உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஃபேப்ரிக் எது? லினன். நம்ம நிறைய இடத்துல வந்து இப்படி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், மேபி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலாம். நம்ம பேச முடியாத ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் 4 பேர் கூட. அப்ப கூட நம்ம யாருன்னு நம்மளை பத்தி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபேப்ரிக் தான். கோவிட்ல வந்து வி ஆர் ஆன்லைன், அதான் என்னை வந்து ஆன்லைன்குள்ளே கொண்டு வர வச்சது. நான் என்னோட வேல்யூவாக நினைக்கிறது, எனக்கு இருந்த சாரீ லவ் நான் நிறைய பேர் கூட ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சேன் இல்லையா. ஒரு ஸ்டோர்னா அது ஒரு லிமிட் இருக்கும், வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது. தேர்ஸ் நோ லிமிட் ஃபார் மீ. என்னோட சாரீஸ் தான் என்னோட வந்து மார்க்கெட்டிங் ஐட்டமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எக்ஸ்பிளிசிட்டாக மார்க்கெட்டிங்க்கு நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் செலிபிரிட்டி கொலாபரேஷன்ஸ்லாம் மாடலை ஹையர் பண்ணுறது வந்து நான் அந்த மாடலுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த மாடல் வந்து என்னோட ப்ராடக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். பேசிக்காக வந்து இவங்க தான் பிராண்டோட ஃபவுண்டர், இவங்க தான் கிரியேட்டிவ் டைரக்டர்னு ஃப்ரேம் ஆகும்போது நான் அந்த அப்ரோச்சபிளாக இருக்கும்போது கஸ்டமர் என்கிட்ட வர வேஸ் வந்து நான் ஈஸ் ஆக்கி வச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனாலேயே வந்து நான் தான் வந்து என் ஃபேஸ் ஆஃப் பிராண்டாக இருக்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். ஐடி ஃபீல்டை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏன் மேம் தோணுச்சு? ஏதாவது ஐடி பிடிக்கல, ஒர்க் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? ஐடி கார்ப்பரேட் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுலேருந்து தான் எனக்கு அவ்வளோ லெசன்ஸ் இருக்குது. நம்ம கற்றுக்கினது எல்லாத்தையும் எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஒரு சைடில். ரெண்டாவது சாரி மேலே எனக்கு ஒரு பேஷன், லவ் இருந்துச்சு. ஆப்வியஸாக கார்ப்பரேட் கற்றுக் கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் என்னோட பேஷனை நான் பர்சியூ பண்ணுறதுக்குமாக மட்டும்தான் இந்த சாரி பிஸ்னஸ்குள்ளே நான் வந்தது. ஓகே. அண்ட் சாரின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு இந்தியன்ஸோட ஹார்ட்டே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சாரின்னு ஒரு சாரி எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அது பின்னாடி ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், அதுக்கான ஒரு இமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் என்னதான் 1000 டைப்ஸ் ஆஃப் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் சாரி வந்துட்டு ஒரு பொண்ணு கட்டினா ரொம்ப அழகா இருக்கும், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லாட்டி என்ன பர்டிகுலர் ரீசன் இருந்துச்சு? பர்டிகுலர் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக சாரி வந்து என்னோட லைஃப்பில் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், ஒரு கிராண்ட் லுக் எனக்கு வேணும்னா நான் சூஸ் பண்ணுறது சாரியாக தான் இருக்கும். அது என்னோட ஃபேமிலி வேல்யூஸை கேரி பண்ணுறதுக்காக நான் பார்ப்பேன், நம்மளோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக நான் பார்ப்பேன். ஸோ என்னோட லவ்வை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை தான் பர்டிகுலராக எனக்கு மனசில் தோணுச்சு. அண்ட் ஆஸ் ஐ செட், எனக்கு இது மேலே வந்து ஒரு தீராத காதல் உண்டு. ஆப்வியஸாக வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த ரிலேட்டடாக தான் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஐடியா. என்னோட லவ்வை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 to 27 டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் இருக்கு. நீங்க எந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் சாரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க பிஸ்னஸ்? ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு எனக்கு பிடிச்சது லினன். நான் இன்னைக்கு அதான் போட்டிருக்கேன். எப்போ கேட்டிங்கனாலும் லினன், காதி, ப்ரீமியம் காட்டன்ஸ் இதான் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரேட்டு. இதில் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணி இது நமக்கு தர அவுட்புட்டையோ அவுட்லுக்கையோ வேற எந்த ஃபேப்ரிக்கும் மேட்சே பண்ண முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்களோட கேட்டகரியிலே வந்து ப்ரீமியம் திங்ஸ்னா, ஹாட் செல்லிங்னா லினன், காதி, ப்ரீமியம் காட்டன்ஸ் தான். ஓகே. அண்ட் ஒரு ஃபேப்ரிக் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு அந்த ரிசர்ச் பீரியடில் எவ்வளோ நாள் எடுத்துச்சு மேம்? இது லேர்னிங்ஸ்ன்றது ஸ்டாப் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். நான் ரொம்ப நாளாக வந்து இதை பற்றின ரிசர்ச் ஒர்க், நானாக எனக்கு பர்சனலாக ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா கூட இது எதால் ஆனது, இதோட ரா மெட்டீரியல்ஸ் என்ன, காம்போசிஷனில் அப்படிலாம் பார்ப்பேன். இன்ஃபேக்ட் லினன் சாரியை பற்றிலாம் எனக்கு தெரியாத காலம் இருந்திருக்கு. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே லினன் ஷர்ட் தான் போடுவார். அப்போது வந்து 5000 அஃபோர்டபுள் பண்ணல முடியலனாலும் அவர் 10 ஷர்ட்டுமே அப்படி தான் வச்சுருப்பாரு. ஸோ அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஏன் இந்த ஃபேப்ரிக் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறோன்னா நம்ம என்ன வந்து அட்டையரில் இருக்கோம் அப்படின்றது தான் நமக்கு ஒரு ரெஸ்பெக்டை வந்து அது பெற்றுத்தரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டையராக அது இருக்கணும்ன்ட்டு தான் விரும்புகிறாங்க மென்னெல்லாம் போது, அங்கேருந்து நான் லெசன் எடுத்து சாரிக்குள்ளே வந்தேன். அப்போ வந்து லினன் சாரின்றது வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சிது. சரி, லினன்னா என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக்கு, அது ஒரு நம்மளோட இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ன்ட்டு அதுக்கெல்லாமே சூட்டபிளான ஒரு ஃபேப்ரிக்குலாம் தெரிஞ்சுது.
கொஞ்சம் கொஞ்சம் லேர்னிங்காக எடுத்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் படிச்சிருக்கேன், ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஓகே. நிறைய தெரிஞ்ச பீப்புள் கூட பேசியிருக்கேன். அப்படி தான் நான் வந்து லினன், காதி, ப்ரீமியம் காட்டன்ஸ்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணி எங்கள் கேட்டகரிக்குள்ளே சேர்த்தது. ஓகே. உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஃபேப்ரிக் எது? லினன். லினன். கண்ணை மூடிக்கிட்டு நைட்டில் எழுப்பி கேட்டிங்கன்னா கூட ஐ வில் சே லினன். ஏன்னா அது அப்படி நேச்சுரல் ஃபேப்ரிக், அதுக்குன்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், அது ஒரு அவுட்லுக் நமக்கு தரும். நம்ம நிறைய இடத்துல வந்து இப்படி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், மேபி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலாம். நம்ம பேச முடியாத ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் 4 பேர் கூட. அப்போ கூட நம்ம யாருன்னு நம்மளை பற்றி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபேப்ரிக் தான் லினன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு குவாலிட்டில வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றீங்க இல்லையா? அப்படி வரும்போது பிரைஸ்ல சில இடத்துல என்ன சொல்றது? காம்பன்சேட் பண்ற மாரி வரும். பட் அதுக்கான ப்ராப்பர் வெண்டார்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா, அதில காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது நம்ம. ஸோ அந்த வெண்டார்ஸ் தேடுறதுல எப்படி மேம் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சா? எங்கேருந்து பிடிக்கிறீங்க? ஆப்வியஸாக இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஏன் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் வேல்யூஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்டை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும், கரெக்ட் ப்ரைஸிங்கில் கொடுக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும். இன்றைக்கி ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட பிரின்சிபல்ஸ்க்கு அலைன் ஆகி என்னோட ட்ராவல் பண்ணுற பீப்புளை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு கஷ்டம் இருந்துச்சு. அது ஒரு டிஃபிகல்ட் பார்த்து தான், பட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லுவேன் அது வந்து ரொம்ப வேல்யூடு ஜேர்னியாக இருந்திருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ நான் அவங்க எல்லாரையும் நான் எப்படி ஒன்றத்தை பார்க்குறேனோ அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் ஓரியன்ட் பர்சனாக மாற்றி எங்களோட வந்து கொண்டு வந்திருக்கோம். நிறைய இடத்துல வந்து வீவர்ஸ் கூட எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். நான் லூமை ஓன் பண்ண மாட்டேன், அது ஒரு பெரிய டாஸ்க், அது யாராலையுமே பெருசாக பண்ணிட முடியாது. வீவர்ஸ் கூட கான்ட்ராக்ட் இருக்கும். அதாவது நான் இப்போ இந்த பர்டிகுலர் லினன் இந்த எபிசோடில் இந்த கலர்ஸ் பண்ணுறேன்னா அடுத்த எபிசோடுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுவேன், ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இது எங்களுக்காக அவங்க பண்ணி தரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டல் பேசிஸில் என்னோட வேல்யூஸையும் அலைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கிறதால தான் இப்போது வி ஆர் இன்டு 4th இயர் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எங்கேயுமே தொய்வு இல்லாமல் சேம் டே 1ல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ இன்னைய வரைக்கும் எங்களால் ஒரே இடத்துல நிற்க முடியுது. ஜேர்னி வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட் அட் த ஸ்டார்ட். பட் அது வந்து நான் என் பிரின்சிபல் அலைன் பண்ணுற பீப்புளாக கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டியாக இருந்தது. இதை இப்போ பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸும் இருக்காங்க. பட் நீங்கள் ஏன் பர்டிகுலர் நானே மேக் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நானே எல்லாத்தையும் மேக் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். பாதி திங்ஸ் நாங்கள் மேக் பண்ணுறது தான். வாங்கி விற்கிறதுலையே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைன்னா அதில் என்ன காம்போசிஷன் இருக்குன்னு எனக்கு 100% தெரியாது. எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் சாரீஸ்க்கு, அதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் த ஒன்லி பர்சன். ஒரு ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்களா கூட இந்த சாரீ இதுதான் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்டரியோட சாரீ வாங்குவீங்க மெட்ராஸ் சாரீஸில். ஏன்னா நான் அதை எடுத்து பண்ணும்போது தான் என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது பீப்புளுக்கு, இதோட ஹைட் இவ்வளோ, இதோட லென்த் இவ்வளோ, இதோட மெயின்டெனன்ஸ் இவ்வளோ, இதுக்கு நீங்கள் இப்படி ஸ்டைலிங் பண்ணலாம், இத்தனை % காட்டன் இருக்குது, இத்தனை % பாலியஸ்டர் இருக்குது, ஆர் இத்தனை % சில்க் இருக்குது, இத்தனை % காட்டன் இருக்குது, எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என்னால் சொல்ல முடியுது. இந்த கம்ஃபர்ட் எனக்கும் கிடைக்குது, அதர் சைட் கஸ்டமருக்கும் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீல் தருது. ஒரு ஆன்லைன்லலாம் கூட ஒரு கம்ப்ளீட் அந்த சாரியை பற்றி தெரிஞ்சு வாங்கினேன்ற ஃபீலை கொண்டு வர முடியுது. இது நான் ஒரு இடத்துல வாங்கி விற்கிறேன்னா என்னால் இவ்வளோ சொல்ல முடியாது. வாங்கி விற்கிறதும் இருக்குது. தெர் ஆர் சர்டன் ஃபேப்ரிக்ஸ் ஹோல்சேலர் கிட்ட தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோம். பட் அதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் என்னாலேயே தர முடியாது. ஐ கேன் சே திஸ் அ ஃபேன்சி சாரி, ஜார்ஜட் சாரி அப்படின்னு நான் சொல்ல முடியுமே தவிர டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது பிடிக்கும். அதில் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. அப்படி தான் கஸ்டமருக்கு பிடிக்குன்ற அந்த ரிசர்ச்சால் பாதி நாங்கள் எங்களோட ஓன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது, பாதி ஹோல்சேலர் கிட்டேருந்து வாங்குறது. ஏன் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க மேம்? ஆஃப்லைனில் ஷாப்ஸ் ஏதாச்சும் வச்சு கஸ்டமர்ஸ் நேரில் வந்து மெட்டீரியல் தொட்டு பார்த்து அந்த மாதிரி கூட வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைக்கலாமே, ஏன் பர்டிகுலர்லி ஆன்லைன்? இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து கோவிடுக்கு இமீடியட் நெக்ஸ்ட் இயர். ஓகே. கோவிடில் வந்து வி ஆர் ஆன்லைன் கம்ப்ளீட்லி 100%. உலகம் பார்த்திராத ஒரு என்விரான்மெண்ட் அது. அதுதான் ஃப்யூச்சர்னு நான் நம்பினேன். அதுதான் என்னை வந்து ஆன்லைன்குள்ளே கொண்டு வர வச்சது. ரெண்டாவது வந்து நான் என்னோட வேல்யூவாக நினைக்கிறது, எனக்கு இருந்த சாரீ லவ்வை நான் நிறைய பேர் கூட ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சேன் இல்லையா. ஒரு ஸ்டோர்னால் அது ஒரு லிமிட் இருக்கும். ஓகே. இப்போ நான் ஆன்லைன்னா எனக்கு பவுண்ட்ரிஸ் கிடையாது. நான் வந்து யூரோப்லேயும் விற்கிறேன், அமெரிக்காவுக்கும் விற்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கும் விற்கிறேன், வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறேன். there's no limit for me when we are online. இதுவே ஸ்டோர்னா ஒரு லிமிட் இருக்குது. நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ளே வரவங்க வெளியே போகிறவங்க லிமிட்டேஷன்ஸ் இருக்குது.
இப்போ எந்த ஊர்னால என்னோட கனெக்ட் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரினால என்னோட கனெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு இருக்க லவ்வை வந்து அவங்களோட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்மாக நான் பார்த்ததாலையும், இது கொஞ்சம் ஈஸியராக இருக்கிறதாலையும் நான் ஆன்லைன் சூஸ் பண்ணேன். ஓகே. ஆஃப்லைன் இப்போ ஷாப்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை, ஐடியாஸ் இல்லை. இல்ல நேர்ல நீங்க வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீடு வீடா ஏறி போய் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைம்மா, மார்க்கெட்டிங் வந்து என்னோட சாரீஸ் தான் என்னோட வந்து மார்க்கெட்டிங் ஐட்டமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். பார்த்த உடனே ஒருத்தவங்களுக்கு புரியணும், இது வந்து ஒரு வேல்யூடு ப்ராடக்ட் தான். இதை நான் நம்பி காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை தரணும்னு நம்புவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மேக்கிங் சோர்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸ்பிளிசிட்டாக மார்க்கெட்டிங்க்கு நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் செலிபிரிட்டி கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணதே கிடையாது. எங்களோட ப்ராடக்ட் தான் எங்களோட மார்க்கெட்டிங் ஐட்டம். இது பேசும்போது தான் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க சாரீஸ்க்கு வந்துட்டு நீங்களே மாடலா இருக்கீங்க. வெளிய இருந்து மாடல்ஸ் யூஸ் பண்ணலாமே. ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ்க்காக தான். ஒருத்தவங்கள பார்த்து இவங்க அப்ரோச்சபிளா இருக்காங்க அப்படின்னா தான் நம்ம கிட்ட வருவாங்க. அப்ரோச்சபிளே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட போய் யாரும் வந்து பேசணும்னு விரும்ப மாட்டோம். மாடலை ஹையர் பண்ணுறது வந்து நான் அந்த மாடலுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த மாடல் வந்து என்னோட ப்ராடக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். 2வது பேசிக்காக வந்து இவங்க தான் பிராண்டோட ஃபவுண்டர், இவங்க தான் கிரியேட்டிவ் டைரக்டர்னு ஃப்ரேம் ஆகும்போது நான் அப்ரோச்சபிளாக இருக்கும்போது கஸ்டமர் என்கிட்ட வர வேஸ் வந்து நான் ஈஸ் ஆக்கி வச்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனாலேயே வந்து நான் தான் வந்து என் ஃபேஸ் ஆஃப் பிராண்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். கியூட். தேங்க்யூ. ஓகே. இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டாலே ஒரு மேஜர் ட்ராபேக் என்னன்னா, சொன்ன டேட்டுக்கு ப்ராப்பரா அந்த ப்ராடக்ட் போயிட்டு டெலிவரி ஆறுது. அந்த மாதிரி ஏதாவது டெலிவரி டிலேஸ் ஆகியிருக்கா? லைக் உங்க சைட்ல இருந்து இருந்திருக்காது. டெலிவரி ஏஜென்ட் சைட்ல இருந்து ஏதாவது டிலே ஆகி கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேட் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி குடுத்துருக்காங்களா? இது கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் என்னோட கார்ப்பரேட்டில் கற்றுக்கினதை வச்சு நான் ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ண முடியும். மார்க்கெட்டில் வந்து குயிக் காமர்ஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டு. எக்ஸாம்பிள் ஜெப்டோ, வாட் எவர் இட் இஸ். ஆர்டர் பண்ணால் அடுத்த 15 மினிட்ஸ் நமக்கு இருக்கணும். சாரியில் ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா யாருமே சேம் டே ஷிப் பண்ணுறதே கிடையாது. 90% ஆஃப் த ஆன்லைன் செல்லர்ஸ் டைம் எடுத்து தான் ஷிப் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை வந்து உடைக்கணும்னு நினச்சேன். டே 1லேருந்து இன்னை வரைக்கும் சாரி என்னைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ சேம் பிஸ்னஸ் டேன்றது 7 மணிக்கு எங்களோட ஷிப்பிங் வெளியே போகும்னா அதுக்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே சாரியை எங்கள் சைட்லேருந்து ஷிப் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ டெலிவரி அவங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து அவங்களுக்கு டெலிவர் ஆகும். ஷிப்பர்ஸ் சம்டைம்ஸ் டிலே பண்ண வாய்ப்புகள் நிறைய உண்டு. டியூ டு சர்க்கம்ஸ்டன்சஸ், மழையாக இருக்கலாம், அந்த டெலிவரி பர்சன் லீவாக இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகளில் 1-2 இடத்துல கஸ்டமர் வந்து கேட்பாங்க. அது ஏன் கேட்பாங்கன்னா நாங்கள் பழகி விட்டுட்டோம். இந்த சென்னை அண்ட் தமிழ்நாடுனா அடுத்த நாள் போயிடும் அவங்களுக்கு. மெட்ராஸ் சாரினா நெக்ஸ்ட் டே வந்துடும். இன்னைக்கு வரல, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம், எனக்கு 2 டேஸ் ஆச்சு வரல. அங்கே ஏதாவது சின்ன லோக்கல் ப்ராப்ளமாக இருந்திருக்குமே தவிர வேற இருந்திருக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹேபிட்டாக ஆக்கிட்டோம். அதுதான் எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த்தும் கூட. குயிக் காமர்ஸ் சேம் டே ஷிப் பண்ணிடுவோங்கிறது. ரெவ்யூஸ், நெகட்டிவ் ரெவ்யூஸ் டிபெண்ட் டு டெலிவரி எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்ல. ஏன்னா நாங்கள் அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. இப்போ கஸ்டமர் சைட்லேருந்து ஏதாவது உங்களை ஏமாத்திருக்காங்களா? லைக் வந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கிருவாங்க. வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு அது வந்துட்டு ஏதாவது டேமேஜ் ஆகியிருக்கும். ஆனால் யூஸ் பண்ணாத மாதிரி அப்படியே எப்படி வந்துச்சு அதே மாதிரி மடிச்சு திருப்பி ரிட்டர்ன் பண்ணி டேமேஜ் ப்ராடக்ட் எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது தில்லுமுள்ளு வேலை கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ இந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆன்லைன் எல்லாருக்குமே வந்து ஒரு மினிமலாக வந்து க்ளாஸஸ் வச்சுருப்போம். ஓப்பன் வீடியோவோ ஓப்பன் ஃபோட்டோவோ இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள். அண்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் ரிட்டர்ன் ஆர் எலிஜிபிள் டிஃபெக்ட். சில பேர் ரொம்ப, ஏன்னா என்னோட கஸ்டமர் பேஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் தான். நாங்கள் எல்லாரையும் சலன்னு சேர்க்க விரும்பலை. அதனால தான் ஸ்டோர் ஃபேஸ்டாகவே போவோம். எங்களுக்கு பிடித்தமான எங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸை மட்டும்தான் நாங்கள் இணைச்சிப்போமே. ஆப்வியஸாக அதான் உண்மையும் கூட. அதனால தான் நான் பெரிய லெவலில் மார்க்கெட்டிங்லாம் இறங்காததுக்கு காரணம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு வந்து எங்களுக்கு நியர்லி 25,000 யூனிக் கஸ்டமர் இருக்காங்க. மேஜராக அதில் இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதை யூஸ் பண்ணிட்டு கொடுக்குற வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. பட் பிடிக்காது அவங்களுக்கு. சில டைமில் அவங்க நினச்சி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று வாங்கியிருப்பாங்க. அப்போ வரும்போது இது இப்படி அப்படின்ட்டு வேற ஒரு ரீசன்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம கிளியராக சொல்லுவோம். ஸோ யூடியூப்பில் வச்சு நான் வந்து தொண்டை தண்ணி வத்த இவ்வளோ நேரம் பேசினது அதுக்காக தான். உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கோம். இதான் நம்ம கிளாஸு.
ஸோ இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் பாசிபிள். டிஃபெக்ட்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ரிஃபண்ட் கொடுத்துருவோம். ஆர் மாற்றி சாரீ இருந்தால் மாற்றி கொடுத்துருவோம். மற்ற ரீசன்ஸ்க்கு கேஸ் பை கேஸ் ஸ்டடியில் தான் போகும். பட் நம்மளோட கஸ்டமர்ஸ் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்மா. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து 60 வயசான பெண்கள் வரைக்குமே வந்துட்டு இந்த ஹராஸ்மெண்ட், அப்யூஸ் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். சொசைட்டியில் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம், அன்ஃபார்ச்சுனேட்டாக அவாய்ட் பண்ண முடியாமல். நான் ஃபேஸ் பண்ணதில்லை. இது கண்டிப்பாக வந்து சொசைட்டிலன்றதை விட வீடு, ஒர்க் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது. ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனாவோ பை வேர்ட்ஸோ பேசுறது கூட ஹராஸ்மெண்ட் அண்டரில் தான் வரும். மென் விமன் 2 பேரும் சேர்ந்து தான் இதை சோஷியல் இதுவாக அட்டாக் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு ஏன் நடந்ததில்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக 18 இயர்ஸ் டிசிஎஸ்ல தான் ஒர்க் பண்ணேன். டிசிஎஸ்ல ஒரு ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்னா, சேஃபஸ்ட் பிளேஸ் அந்த எர்த்னா நான் டிசிஎஸ் தான் கண்ண மூடி வவுச் பண்ணுவேன். விமன் சேஃப்டிக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி, கிரிவன்ஸ் ரெட்ரெசல் இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதுக்குன்னு கமிட்டி இருக்குது. எங்கேயாவது 1 2 நடந்தால் கூட அதை இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்போம். அந்த மாதிரி கமிட்டிஸில் நான் ஃபியூ டேஸ் இருந்திருக்கேன். சில இடத்துல நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். அதுக்கான ஆக்ஷனும் எடுத்திருக்கோம். ஸோ அதனாலேயே நான் சொன்ன மாதிரி இந்த கார்ப்பரேட் கற்றுக் கொடுத்த கல்ச்சர் தான் இதெல்லாம். என்னோட என்வாயர்மெண்ட்டையும் இப்போ அப்படி தான் சேஃபஸ்ட்டாக நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார்ச்சுனேட்டாக டச்வுட் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. என்றைக்குமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நான் இருக்கிற இடத்தையோ என்ன சூழ்ந்த இடத்துலையோ வரக்கூடாதுன்றதுக்கான மெக்கானிசமே உருவாக்கியிருக்கேன். ஓகே. நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் சோர்ஸ் பண்ண டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்குலாம் போவீங்களா மேம்? அங்கே வந்துட்டு அவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிறவங்க யாராவது உங்ககிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்களா உங்கள்கிட்ட? ஃப்ளர்ட் பண்ணதுன்னு ஓப்பனாக இல்லை. பட் இது வந்து அன் ஒரு அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத டாக்ஸாக இருந்திருக்கும். அதை அங்கேயே கட் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சது. அந்த டாக்கை வந்து நம்ம ப்ரொலாங் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அப்படியான வாய்ப்புகள் பெருசாக இருந்ததில்ல. பட் அன்வான்டாக பேசியிருப்பாங்க. நான் வந்து அந்த டாபிக் வந்து இரலவெண்ட் அப்படின்றதால அதை அங்கேயே கட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் வீடியோஸில் போஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட கலர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி தெரியும். கஸ்டமர்ஸ் அதை பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது கலர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கலர் காட்டினீங்க, நேரில் எப்படி வந்திருக்கே, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? ஏமா ஷூர். இது எப்படின்னா, இன்னைக்கு என்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஓனாக ஃபோட்டோகிராஃப் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து நான் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஃபோட்டோகிராஃப் அவங்க கிட்டேருந்தே வரும். ஈஸியாக அதை நான் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். அதை பண்ண மாட்டோம். எல்லா ப்ராடக்ட்டும் எங்களோட ஓன் ஃபோட்டோகிராஃப் பண்ணுவோம். எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் என் தம்பி ஒய்ஃபு, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், டெக்னிக்ஸ் படித்தவங்க, தெரிஞ்சவங்க. நாங்கள் மல்டிபிள் டிவைசஸில் கிளாரிட்டி வெரிஃபை பண்ணி தான் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். அது அவங்களோட ஓன் பர்சனல் டிவைஸோட கிளாரிட்டி வச்சு தான் ஒரு கலர் தெரியும். ஃபார் என் எக்ஸாம்பிள், நான் போட்டிருக்க ப்ளூவே நிறைய டிவைசஸில் வேறு வேறு மாதிரி தெரியும். டார்க்கஸ்ட்டாக தெரியலாம் ஐஃபோனில், சாம்சங்கில் வந்து க்ளோசர் டு ஈக்குவலாக தெரியலாம். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். 1 2 கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கான நெசசரி கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். இஃப் ஷீ இஸ் ஓகேன்னா அவங்க எடுத்துப்பாங்க. இல்லை நான் இதுதான் நினச்சேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் பை கேஸ் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட் எங்களோட ப்ராசஸ் இதுதான். எங்களோட ஓன் ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் அப்ரூவ் ஆகி வெப்சைட்டுக்கு வரும். அதுதான் ட்ரூ டு த ஒரிஜினல் கலராக இருக்கும். ஓகே. அண்ட் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீ தனியாக பண்ணு, ஃபேமிலி மெம்பர்ஸை மெயினாக இன்வால்வே பண்ணாத அப்படின்னு. பட் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, உங்கள் தம்பி ஒய்ஃபோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண எப்படி முடியுது மேம்? இதுக்குமே ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் தான். எனக்கு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அப்போது என் பிளேஸில் நான் எப்படி திங்க் பண்ணுறேனோ அப்படியான ஒரு பர்சனை உட்கார வைக்க தான் நான் விரும்புவேன். அதனால தான் என்னோட வெண்டாரை கூட நான் அப்படி சூஸ் பண்ணுவேன். ஃபேமிலின்னு வரும்போது கண்ணு மூடிட்டு ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். 2வது, நான் எப்படி இழுக்கிறேனோ அப்படி வரணும் எனக்கு. ஸோ நான் மாட்டுன்னு என்னோட டார்கெட் இது, என்னோட வேல்யூஸ் இது, பிரின்சிபல்ஸ் இதுன்னு ஒன்றத்தை முடிவு பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்து இதுக்கு ஓடு அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக அவங்களுக்கு இருக்காது. ஃபேமிலியிலேருந்து வரும்போது எஸ், நம்ம அக்கா அவங்க சொல்கிறது இது கரெக்டு, நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போவாங்க, இது நம்ம கரெக்டான பாத்தில் இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டதால நான் போய் பெருசாக அவங்கக்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃப் பண்ணி இந்த வேலையை செய்யுன்னு சொல்ல வேணாம், வேலை செய்யுன்னு சொன்னால் முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் எனக்கும் வந்து எந்த டைம்னாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. அதனால நான் அவங்கள கூட வச்சுருக்கேன். சூப்பர் மேம். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வித் மினிமம் பட்ஜெட் இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்க. அது எப்படி கொண்டு வந்தீங்க மேம்? உங்கள் பட்ஜெட்குள்ளே எப்படி அதை கொண்டு வந்தீங்க?
நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது சாரி வந்து நம்ம வாங்கி ஃபீமேலுக்கு வந்து டெய்லி சாரி வாங்கினா கூட வாங்குவோம் ஹாப்பியா இல்லையா? பட் டெய்லியே நம்மளால வந்து ஒரு 2000 கொடுத்து வாங்க முடியாது. ஒரு 799 ஒரு அஃபோர்டபிள். பட் 799 கொடுத்து வாங்குறேன்னா நான் ஒரு 6 மாசம் யூஸ் பண்றேன்னா ஃபைன். ஸோ இதுதான் நான் பார்ப்பேன். ஒரு காசு கொடுத்து வாங்குறோம். ஸோ ஒரு 6 மாசம் யூஸ் பண்றோம். இதோட அவுட்புட்டும் நல்லா இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஆஃபீஸ்க்கு போட முடியுது. ஸோ இந்த பட்ஜெட்குள்ள ஒன்னத்த வை. ஸோ நான் 2000 கொடுத்து வாங்குறேன். அது ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றேன். அக்கேஷன்ஸா யூஸ் பண்றேன். இதுக்கு ஒண்ணு வை. இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். நான் கொண்டு வர பார்க்கும்போது டெய்லி ஒர்க் பீப்புளுக்கு தான் நிறைய சாரி தேவைப்படுது. டெய்லி ஒரு அட்டையர் போடணும். ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய பேர் விரும்புறது இல்ல. அப்படின்னும் போது ஸோ பட்ஜெட்டட் சாரி காஸ்ட் எஃபெக்டிவா நல்ல ஒரு குவாலிட்டியில குடுக்கணும்னும் போது நாங்க கையில எடுத்தது தான் காதி. காதி வந்து பை ஃபேப்ரிக்கா வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட். அதுக்கு பெருசா வந்து நீங்க ஸ்டைலிங் கூட பண்ணிக்க வேண்டாம். மினிமலா இருக்கலாம். ஒரு பிளவுஸ் நல்லா தச்சு சாரிய போட்டுக்கிட்டா போதும். வேற எதுவுமே தேவைப்படாது. ஸோ நாங்க அந்த மாதிரி எல்லா ரிசர்ச் ஒர்க்கையும் பண்ணி காதிய கையில எடுத்தோம். அது காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் எட் பவர்ஃபுல் திங். இப்போ ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மூவி ஆக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களே வந்துட்டு ஒரு 1000 சாரீஸ் கிட்ட வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் போன இன்டர்வியூ சொன்னோம், இந்த மாதிரி நான் ஒரு 1000 சாரீஸ் வாங்கினேன், இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. நீங்க ஒரு சாரி பிஸ்னஸ் ரன் பண்றீங்க, உங்க பர்சனல் யூஸுக்கு நீங்க எவ்வளோ சாரீஸ் வச்சிருக்கீங்க? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.